ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2024 ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. படத்தோட பேர் த இன்ட்ரூடர். பர்மிஷனே இல்லாமல் வீட்டுக்குள்ளே அத்துமீறி நுழையிற ஆளை தான் இன்ட்ரூடர்னு சொல்லுவாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஹீரோ புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாரு. நைட் டைமில் அவருக்கு கெட்ட கெட்ட கனவாக வருது. அதனால அவரோட தூக்கமும் ஸ்பாயில் ஆகுது. தினம் நைட்டு தன்னோட வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தன் வந்துட்டு போகிற மாதிரியே ஹீரோக்கு தோணுது. ஆனால் வீட்டில் எந்த பொருளும் திருடு போகல. இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காகவும் ஸ்டாப் பண்ணுறதுக்காகவும் ஹீரோ என்னென்னமோ ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த இன்ட்ரூடர் எப்படி வரான் எப்படி போகிறான்னு ஒரே மர்மமாக இருக்கு. இதெல்லாம் தன்னோட கற்பனை தானா இல்லை வீட்டில் உண்மையிலே ஏதோ அமானுஷ்யமாக நடக்குதான்னு ஹீரோ கன்ஃபியூஸ் ஆகுறாரு. இந்த வீடே வேண்டாம்பான்னு ஹீரோ டிசைட் பண்ணி கிளம்புறப்ப தான் உண்மையிலே இன்ட்ரூடர் இருக்கானாங்கிற கேள்விக்கு விடை கிடைக்குது. அது என்னென்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தெலுங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட ஓப்பனிங் சீனில் நைட் டைமில் ஒரு வீடை காட்டுறாங்க. வெளியே நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ளே ஒரு யங் மேன் பெட்டில் படுத்திருக்காரு. இவரோட பேர் மைக்கேல், இந்த படத்தோட ஹீரோ. இவர் பெட்டை விட்டு எந்திரிச்சு நடந்து போகிறப்ப யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஹூடி போட்டுட்டு வீட்டுக்குள்ளே நிற்கிறான். அவனோட முகமே சுத்தமாக தெரில, வெறும் கருப்பு உருவம் தான் இருக்கு. அப்படியே கட் பண்ணா ஹீரோ தரையில் படுத்திருக்காரு. இவ்வளோ நேரம் நமக்கு படத்தில் காமிச்சது ஹீரோக்கு வந்த கனவு தான். இந்த வீட்டுக்கு ஹீரோ இப்போதான் ஷிஃப்ட் ஆயிருக்காரு. முகம் தெரியாத ஸ்ட்ரேஞ்சர் வீட்டுக்குள்ளே நிற்கிற மாதிரி கனவுல வரவும் ஹீரோ பதட்டமாக கண்முழிக்கிறாரு. ஹீரோ ஆக்சுவலாக பெட்லேயே இல்லை, தரையில் தான் கிடக்காரு, அதுவும் அண்டர் வேரோட. நம்ம எப்படா பெட்டை விட்டு இறங்கி வந்தோன்னு ஹீரோ யோசிக்கிறப்ப யாரோ டக்கு டக்குன்னு கதவை தட்டுறாங்க. வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கதவை திறக்கிறாரு. வந்தது ஒரு மிடில் ஏஜ்டு மேனு. இவரோட பேரு ஜோ. 2 வீடு தள்ளி தான் இவரோட வீடு இருக்கு. இவரை நெய்பர்னே சொல்றேன். ஹீரோ புதுசா வந்திருக்கனால நெய்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி வாடகைக்கு இருந்த லேடி நெய்பர் கிட்ட நல்லா பழகினாங்களாம். அதனால ஹீரோ கிட்டையும் ஃப்ரெண்ட்லியா பேசி நெய்பர் வீட்டுக்குள்ள வராரு. ஹீரோ இன்னும் திங்ஸ் எல்லாம் அன்பேக் பண்ணவே இல்லை. இந்த வீடு இவ்வளோ நாள் ஹீரோவோட பேரண்ட்ஸ் தான் மெயின்டைன் பண்ணி வாடகைக்கு விட்டுருக்காங்க. அந்த டெனன்ட்டு வீடை காலி பண்ணி போயிட்டாங்க. ஹீரோ புது ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கனால தனியா இருக்கலான்னு டிசைட் பண்ணி இங்கே வந்திருக்காரு. ஹீரோ நெய்பர் கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப வீட்டோட பின்வாசல் லாக் பண்ணாம இருக்கிறத நோட் பண்றாரு. நெய்பர் ஹீரோ கிட்ட பேசி அவரை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு ஒரு நாள் டின்னர் சாப்பிடுவாங்கன்னு இன்வைட் பண்றாரு. ஹீரோவும் சரின்னு சொல்ல நெய்பர் வீட்டுக்கு போயிடுறாரு. ஹீரோ அதுக்கப்புறம் வேகமா பேக் டோருக்கு போய் திறந்து பாக்குறாரு. லாக் உடஞ்சிருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. அடுத்த சீன்ல ஹீரோ குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு திங்ஸ் எல்லாம் அன்பேக் பண்றதுக்காக கட்டர் எடுக்கிறாரு. ஆனால் அன்பேக் பண்ணுறதுக்கு மூடே வரல போல, அப்படியே விட்டுறாரு. அடுத்து சாயங்காலம் ஆனதும் நெய்பரோட வீட்டுக்கு டின்னருக்கு போகிறாரு. அங்கே நெய்பரும் அவரோட ஒய்ஃபும் இருக்காங்க. 3 பேரும் ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ புதுசாக வந்திருக்கிறதுனால நெய்பர் சில டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. ஹீரோவோட வீட்டில் முன்னாடி வாடகைக்கு இந்த லேடியோட பேர் நான்சி. அவங்க ரொம்ப நல்லவங்க. ஆனால் சடனாக எங்ககிட்ட பேசுறதை நிப்பாட்டிட்டாங்க, வீடையும் காலி பண்ணி போயிட்டாங்கன்னு நெய்பர் சொல்கிறாரு. இந்த ஏரியாவில் 2 தடவை திருட்டு நடந்திருக்கு போல, அதனால வீட்டில் செக்யூரிட்டி சிஸ்டம் வச்சுக்கிறது நல்லதுன்னு நெய்பர் அட்வைஸ் பண்ணுறாரு. ஏரியாவில் திருட்டு நடந்திருக்குன்னு தெரிஞ்சதும் ஹீரோக்கு லைட்டாக பயம் வருது. எப்போ நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் ஆர்வமாக கேட்டுட்டு இருக்காரு. அது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தான், பெரிய அசம்பாவிதெல்லாம் எதுவும் நடக்கலைன்னு நெய்பர் சொல்கிறாரு. டின்னர் சாப்பிட்டுட்டு பாயெல்லாம் சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. வீட்டுக்கு வந்ததுமே டோரை லாக் பண்ணி கரெக்டாக லாக் ஆயிடுச்சான்னு இழுத்து செக் பண்ணி பார்க்குறாரு. பேக் டோரும் லாக் ஆயிருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தூங்க போயிடுறாரு. அப்போ ஏதோ சத்தம் கேட்டு ஹீரோ கண் முழிக்கிறாரு. கதவை திறக்கிற மாதிரியும் க்ளோஸ் பண்ணுற மாதிரியும் சவுண்டு கேட்குது. ஹீரோ பயந்து போய் அப்படியே கண்ணை முடிக்கிறாரு. காலையில் எந்திரிச்சு பார்க்குறப்ப ஃப்ரண்ட் டோரு லாக் போடாமல் இருக்கு. ஹீரோவோட திங்ஸ் இருக்கிற பாக்ஸஸை யாரோ கட்டர் வச்சு ஓப்பன் பண்ணி திறந்து பார்த்த மாதிரியும் இருக்கு. அங்கே கிடந்த கட்டரை எடுத்து ஹீரோ ட்ராயரில் வைக்கிறாரு. அடுத்து நெய்பர் அங்கே வராரு. ஹீரோவோட காரு நைட் டைமில் ரோட்டில் நிப்பாட்டி இருந்ததுனால பேட்ரோல் போலீஸ் ஃபைன் போட்டிருக்காங்க போல. அந்த டிக்கெட்டை ஹீரோ கிட்ட நெய்பர் கொடுக்குறாரு. இந்த ஏரியாவில் நைட் டைம்லலாம் காரை ரோட்டில் பார்க் பண்ணக்கூடாதான். ஹீரோ டல்லாக இருக்கிறத பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு நெய்பர் கேட்க, நைட்டு சரியாக தூக்கம் இல்லைன்னு ஹீரோ சொல்கிறாரு. நெய்பரை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு நைட்டு யாரோ வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச விஷயத்தையும் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஹீரோ யாரையும் கண்ணால் பார்க்கல, கதவு திறக்கிற மாதிரி தான் சத்தம் கேட்டுச்சு. யாரோ வந்துட்டு போன மாதிரி ஹீரோக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் வீட்டில் எதுவுமே திருடு போகல. நேற்றும் பேக் டோர் ஓப்பன் ஆகியிருந்ததை ஹீரோ நோட் பண்ணாரு. ஸோ தொடர்ந்து 2 நாளாக யாரோ வீட்டுக்குள்ளே வந்துட்டு போகிறாங்கன்னு ஹீரோக்கு தோணுது. இதை கேட்ட நெய்பர் சில ஐடியாஸ் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் லாக் ஸ்மித்தை கூப்பிட்டு எல்லா கதவுக்கும் புது லாக்கை போடுங்க, அடுத்து செக்யூரிட்டி சிஸ்டமே இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அப்படியே ஒரு ஸ்லீப் ஆப்பை பற்றி சஜஸ்ட் பண்ணுறாரு. அந்த ஆப்பு ஃபோனில் இருந்தால் நைட்டு நம்ம எவ்வளோ நேரம் தூங்குறோம் எப்படி தூங்குறோம்லாம் மானிட்டர் பண்ணுமா. இந்த ஆப்பை பற்றி நெய்பர் ஏன் சஜஸ்ட் பண்ணுறாருன்னா, ஹீரோவை நேற்று காலையில் பார்த்தப்பையும் சரியாகவே தூங்காத மாதிரி தான் இருந்தாரா. நேற்று நைட்டும் அவர் ஒழுங்காகவே தூங்கல.
தொடர்ந்து 2 நாளா வீட்டுக்குள்ள யாரோ நுழைஞ்சிருக்காங்க. ஆனா எதுவுமே திருடு போகல. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாக்குறப்ப ஹீரோவே நைட்டு தூக்கத்துல நடந்து போய் கதவை திறந்திருக்கலாம், யாரோ வந்த மாதிரி கனவு கண்டிருக்கலாம்னு நெய்பருக்கு தோணுது. அப்படிலாம் இல்லைன்னு ஹீரோ சொல்லவும், சரி அப்ப நான் சொன்ன மாதிரி லாக்ஸை மாத்திட்டு செக்யூரிட்டி சிஸ்டமை இன்ஸ்டால் பண்ணிடுன்னு சொல்லிட்டு நெய்பர் கிளம்பிடுறாரு. அடுத்த சீன்ல ஹீரோ ஆன்லைன்ல ஹோம் செக்யூரிட்டிக்கு என்ன பண்ணலான்னு சர்ச் பண்றாரு. அப்படியே ஸ்லீப் மானிட்டர் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறாரு. அப்ப ஹீரோவோட சிஸ்டர் கிட்ட இருந்து வீடியோ கால் வருது. இவங்களும் இதே ஏரியால தான் 2 தெரு தள்ளி இருக்காங்க. ஹீரோ ஷிஃப்ட் ஆகி இங்க வந்ததை பத்தி சிஸ்டர் விசாரிக்கிறாங்க. இன்னும் பாக்ஸ்ல நான் அன்பேக் பண்ணவே இல்லைன்னு ஹீரோ சொல்ல, ஏதாவது ஹெல்ப் வேணும்னு சொல்லுன்னு சிஸ்டர் சொல்றாங்க. நெய்பரோட அறிமுகம் கிடைச்சது, அவரோட வீட்டுக்கு டின்னர் சாப்பிட போனது, நைட்ல காரை ரோட்ல பார்க் பண்ணதுக்காக ஃபைன் விழுந்ததுன்னு எல்லாத்தையும் ஒன்று விடாம சிஸ்டர் கிட்ட ஹீரோ சொல்றாரு. சரி நான் ஒரு நாள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு சிஸ்டர் காலை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோ செக்யூரிட்டி கேமரா மட்டும் இல்லை, ஒரு கன்னு வாங்கலாமான்னு யோசிக்கிறாரு. அடுத்து நைட் டைம்ல ஸ்லீப் மானிட்டரிங் ஆப்பை செட் பண்ணிட்டு தூங்குறாரு. நடுராத்திரியில யாரோ வீட்டுக்குள்ள வந்து ஹீரோ வாட்ச் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி ஹீரோக்கு ஃபீல் ஆகுது. கண் முழிச்சு பார்க்குறப்ப ஒரு கருப்பு உருவம் நடந்து ஹீரோ பக்கத்துல வருது. ஹீரோ பயந்து மூச்சு வாங்கிக்கிட்டே எந்திரிக்கிறாரு. கனவு தானான்னு ஹீரோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. அடுத்த நாள் காலையில ஹீரோ எந்திரிச்சதுமே ஃபோன் எடுத்து ஸ்லீப் மானிட்டரிங் ஆப்பை பார்க்குறாரு. அதில் ஸ்லீப் குவாலிட்டியில் டிஸ்டர்ப்டு ஸ்லீப்னு காட்டுது. அதாவது ஹீரோ ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகவே இல்லை, அரைகுறையாக தான் தூங்கியிருக்காரு. ரூமில் கேட்குற நாய்ஸஸையும் ஆப் ரெக்கார்ட் பண்ணிக்க இந்த ஆடியோவை ஹீரோ கேட்டு பார்க்குறாரு. 2:30க்கு ஹீரோ கனவு வந்து வேகமாக மூச்சு விட்டது ரெக்கார்ட் ஆயிருக்கு. அடுத்து 3:50க்கு யாரோ ஸ்டெப்ஸில் நடக்கிற மாதிரி டக் டக்குன்னு சவுண்டு ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதை இப்படியே விடக்கூடாதுன்னு ஹீரோ வேகமாக லேப்டாப்பை ஆன் பண்ணி செக்யூரிட்டி கேமராஸை இன்றைக்கே டெலிவர் ஆகிற மாதிரி ஆர்டர் பண்ணுறாரு. கூடவே கதவை ஸ்ட்ராங்காக லாக் பண்ணுறதுக்காக பேரிகேடும் ஆர்டர் பண்ணுறாரு. அடுத்து லாக் ஸ்மித்தை வர வச்சு வீட்டில் இருக்கிற எல்லா டோர்ஸுக்கும் லாக்கை சேஞ்ச் பண்ணுறாரு. பிரேக்கின் எதுவும் நடந்த மாதிரி இருக்கான்னு ஹீரோ கேட்க, அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு லாக் ஸ்மித் சொல்கிறாரு. ஒருவேளை இதுக்கு முன்னாடி இந்த டெனண்ட்டு எக்ஸ்ட்ரா கீ வச்சிருந்து அது வேற யார் கைக்கும் போயிடுச்சோன்னு ஹீரோ யோசிக்கிறப்ப நெய்பர் அங்கே வராரு. நேற்று நைட்டும் எவனோ வீட்டுக்கு வந்திருக்கான்னு ஹீரோ சொல்ல, மீண்டும் மீண்டுமானு நெய்பர் ஷாக் ஆகுறாரு. இது வரைக்கும் ஸ்லீப் மானிட்டரிங் ஆப்பை யூஸ் பண்ணியாச்சு, லாக்ஸை மாற்றியாச்சு, செக்யூரிட்டி கேமரா இன்னைக்கு வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இந்த டெனண்ட்டு கிட்ட பேசி பார்த்துட்டா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும்னு ஹீரோக்கு தோணுது. அதனால நான்சியோட கான்டாக்ட் நம்பரை நெய்பர் கிட்ட ஹீரோ கேட்குறாரு. நான்சியோட நம்பரை கொடுக்க நெய்பருக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு போல. அதனால மெயில் ஐடியை கொடுத்துட்டு கான்டாக்ட் பண்ண சொல்கிறாரு. இந்த விஷயத்தில் ஹீரோ பேரண்ட்ஸையும் இன்வால்வ் பண்ண விரும்பல, போலீஸையும் இன்வால்வ் பண்ண விரும்பல. சேஃப்டிக்கு கன்னை வாங்க போறேன்னு ஹீரோ சொல்ல, அது அவ்வளோ நல்ல ஐடியா இல்லைன்னு நெய்பர் சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோ நான்சிக்கு மெயில் அனுப்புறாரு. நைட் டைமில் என் வீட்டில் யாரோ இருக்கிற மாதிரியே இருக்குது, அதை பற்றி உங்ககிட்ட நான் பேசணும்னு சொல்லி தன்னோட கான்டாக்ட் நம்பரை மெயிலில் ஹீரோ கொடுக்குறாரு. நான்சியோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைலை ஹீரோ செக் பண்ணுறப்ப அவங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் நெய்பரும் இருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே நான்சி கிட்ட இருந்து ஹீரோக்கு கால் வருது. ஹீரோ கால் அட்டன் பண்ணதுமே நீங்கள் இந்த வீட்டில் இருக்காதீங்கன்னு நான்சி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு ஹீரோ ஷாக் ஆக, அந்த வீட்டில் ஒரு தீய சக்தி இருக்குது, நானே அதை உணர்ந்திருக்கேன்னு நான்சி சொல்கிறாங்க. ஹீரோக்கு இல்லைலாம் நம்பிக்கையே இல்லை. ஆனால் நான்சி வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குன்னு ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. ஹீரோவையும் உடனே வீடை காலி பண்ண சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் சாவியை வேற யார்கிட்டயா கொடுத்துருக்கீங்களான்னு ஹீரோ கேட்குறாரு. அப்போ யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்கவும் ஹீரோ நான் அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. ஹீரோ கதவை திறந்து பார்க்குறப்ப வாசலில் பார்சல் இருக்குது. அது ஹீரோ ஆர்டர் பண்ண செக்யூரிட்டி கேமராஸ் தான். ஹீரோ ஒரு கேமராவை ஃப்ரண்ட் டோருக்கு வழியாகவும், இன்னொரு கேமராவை பேக் டோர் கிட்டையும், இன்னொரு கேமராவை பெட்டை ஃபேஸ் பண்ணியும் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அப்பாடான்னு சோஃபாவில் உட்காந்து அப்படியே கண்ணை மூடுறாரு. கொஞ்சம் நேர்லேயே ரொம்ப குளிராக இருக்கவும் ஹீரோ கண் முழிக்கிறாரு. அப்போ ஹூடி போட்ட உருவம் வந்து கதவை தட்டுது. வெளியே குளிராக இருக்கு, என்னை உள்ள விடுன்னு அந்த உருவம் சொல்ல, உள்ள அதை விட குளிராக இருக்குன்னு ஹீரோ சொல்கிறாரு. உடனே அந்த உருவம் டென்ஷன் ஆகி கதவை உடைக்கிற மாதிரி பலமாக தட்டுது. அப்போ ஃப்ரண்ட் டோர், பேக் டோர், ஜன்னல்னு எல்லா பக்கமும் ஹூடி போட்ட உருவங்கள் வந்து கதவை பலமாக தட்ட ஆரம்பிக்குது. நான் கதவை திறக்க மாட்டேன் போயிருங்கன்னு சொல்லி ஹீரோ தரையில் படுத்து காதை பொத்திக்கிறாரு. அப்படியே விடிஞ்சிருது. ஹீரோ எந்திரிச்சு மறுபடியும் கெட்ட கனவான்னு போய் ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. நெய்பர் கிட்டேருந்து மெசேஜ் வந்திருக்கு. என்னன்னா, நேற்று நைட்டு கரண்ட் கட் ஆயிருக்கு, நெய்பரோட வீட்டில் இன்னும் கரண்ட் வரலையா, அதான் அங்கே கரண்ட் வந்துச்சான்னு கேட்டு மெசேஜ் அனுப்பிக்கிறாரு. என்னது, நைட்டு கரண்ட் போயிடுச்சா, அப்படின்னா கேமரா ஆஃப் ஆயிருக்குமேனு ஹீரோ ஃபோன் எடுத்து ஃபூட்டேஜ் செக் பண்ணுறாரு. நடுராத்திரியில் பவர் கட் ஆனது உண்மைதான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெக்கார்டான ஃபூட்டேஜை ஹீரோ பார்க்குறாரு. நைட்டு நிறைய பேர் வந்து கதவை தட்டுற மாதிரி ஹீரோக்கு கனவு வந்துச்சுல. ஹீரோ அரை தூக்கத்தில் எந்திரிச்சு உள்ளே வராதிங்கன்னு கத்துனதும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த ஃபூட்டேஜில் பாத்ரூம் கிட்ட ஒரு வெளிச்சம் சடனாக வந்துட்டு போகுது. அது என்னன்னு ஹீரோக்கு தெரில. இப்போ வீட்டுக்குள்ளே யாரோ ஃப்ரண்ட் டோர் வழியாக வந்த மாதிரியான கால் தடம் ஒன்று இருக்கு. ஃப்ரண்ட் டோரில் லாக் போடாமல் இருக்கு. நைட்டு பவர் கட் ஆகாமல் இருந்திருந்தா என்ன நடந்துச்சுன்னு கேமராவில் ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆயிருக்கும்.
இதுக்கு ஒரு விட தெரியாம ஹீரோக்கு பயமும் பதட்டம் தான் அதிகமாகுது. அதனால நேரா கன் ஸ்டோருக்கு போறாரு. செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக ஒரு ஹேண்ட் கனை பர்ச்சேஸ் பண்றாரு. ஸ்டோர் இன்சார்ஜ் ஹீரோக்கு ஃபயரிங் பிராக்டிஸை கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு கன்னை கொடுக்குறாரு. வீட்டுக்கு திரும்பி வரப்ப வாசல்ல பார்சல் இருக்கு. கதவுக்காக பேரிகேட் ஆர்டர் பண்ணியிருந்தார்ல, அதுதான் வந்திருக்கு. அப்ப பார்த்தா ஃப்ரண்ட் டோருக்கு வெளியே செவத்துல ஃபிக்ஸ் பண்ணி இந்த கேமரா கீழே விழுந்து கிடக்க. ஹீரோ பார்சலையும் கேமராவையும் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போறாரு. பார்சலை ஓப்பன் பண்றதுக்காக டிராயர்ல வச்ச கட்டரை தேடுறாரு. பார்த்தா அதை காணோம். அப்புறமா கார் சாவியை வச்சு பார்சலை ஓப்பன் பண்ணி பேரிகேடு ஃப்ரண்ட் டோரில் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. விழுந்த கேமராவை மறுபடியும் செவத்தில் மாட்டி வைக்கிறாரு. அடுத்து கன்ல புல்லட் எல்லாம் லோட் பண்ணி பெட்ல வச்சுட்டு இன்னைக்கு எவன் வரான்னு பார்க்கலான்னு தூங்குறாரு. நட்டு ராத்திரி 3:13க்கு ஹீரோவோட ஃபோனில் கேமரா ஆப்லேருந்து மோஷன் டிடெக்டர்னு நோட்டிஃபிகேஷன் வருது. அதாவது ரூமில் ஆள் நடமாட்டம் இருக்குன்னு அர்த்தம். என்னன்னு பார்த்தா ஹீரோ தான் தூக்கத்தில் எழுந்திரிச்சு நடந்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜு கதவை திறக்கிறாரு. அதை க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே நடந்து போய் ஃப்ரண்ட் டோரில் பேரிகேடை எடுத்து கீழே வச்சுட்டு வெளியே நடந்து போகிறாரு. அப்படியே கார் கிட்ட போய் கார் கதவை திறக்க ட்ரை பண்ணுறாரு. அப்புறமா திரும்பி வீட்டுக்குள்ளே வந்து சரியாக லாக் போடாமல் நடந்து போகிறாரு. ஹீரோக்கு ஏன் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது, கதவு எப்படி அன்லாக் ஆகுதுன்னு இப்போ தான் நமக்கு புரியுது. சடனாக ஏதோ சத்தம் கேட்கவும் ஹீரோ சுயநினைவுக்கு வராரு. வேகமாக போய் பெட்டில் இந்த கன் எடுக்கிறாரு. பெட்டை ஃபேஸ் பண்ணி வச்சிருந்த கேமரா விழுந்து கிடக்கு. அதை பார்த்துட்டு இருக்கிறப்ப ஃப்ரண்ட் டோர் கிட்ட ஹீரோ எடுத்து வச்ச பேரிகேடு தரையில விழுகுது. யாரோ வந்துட்டு தான் நினைச்சு ஹீரோ 2 தடவை ஃபயர் பண்றாரு. கன்னோட வெளியே வந்து வீடை சுத்தி சுத்தி தேடி பாக்குறாரு. யாரையுமே காணோம். அப்ப நெய்பர் வேகமா ஓடி வந்து இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறாரு. ஹீரோ கன் ஷூட் பண்ண சவுண்டை கேட்டுதான் நெய்பர் ஓடி வந்திருக்காரு. அவன் மறுபடியும் வந்துட்டா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஹீரோ நெய்பரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. நெய்பரும் ஒரு ரூம் விடாம எல்லா ரூம்லையும் தேடி பாக்குறாரு. திறந்து கிடக்கிற ஃப்ரிட்ஜு கதவை க்ளோஸ் பண்ணிட்டு என்னதான் நடந்துச்சுன்னு நெய்பர் கேட்க கேமராவே உடைச்சிட்டு வெளியே போயிட்டான் போல, எனக்கே சரியா ஞாபகம் இல்லைன்னு ஹீரோ சொல்றாரு. நீ முதல்ல ஃபர்ஸ்ட் கன்னை உள்ள வைன்னு நெய்பர் சொல்லவும் ஹீரோ கன்னை பாக்ஸ்ல வைக்கிறாரு. அப்ப வெளியே போலீஸ்கார் வந்து நிக்கிது. கன் ஷாட் சத்தம் கேட்ட உடனேயே நெய்பர் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டார் போல. அச்சோ, அவங்களுக்கு எதுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னு ஹீரோ டென்ஷன் ஆகுறாரு. பிரேக்கிங் பத்திலாம் எதுவும் சொல்ல வேண்டான்னு ஹீரோ ரிக்வஸ்ட் பண்ணவும் சரி அதை நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லி நெய்பர் போலீஸ் கிட்ட தனியா போய் பேசுறாரு. போலீஸை அனுப்பி வச்சுட்டு நெய்பர் வீட்டுக்குள்ள வராரு. தேவையில்லாம கன்னெல்லாம் யூஸ் பண்ணாதன்னு நெய்பர் அட்வைஸ் பண்றாரு. அப்ப நான் சொன்னதை நீங்க நம்பலையான்னு ஹீரோ கேட்க இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு நெய்பருக்கே தெரில. ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நெய்பர் நினைக்கிறாரு. ஆனா எந்த எவிடன்ஸும் இல்லாதனால ஹீரோ சொல்றதை நெய்பர்னால நம்பவே முடியல. உனக்கு வேணா நீ தூங்குறதுக்கு டேப்லெட் வாங்கிட்டு வரட்டுமா நெய்பர் கேட்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க கிளம்புங்கன்னு ஹீரோ கடுப்பா சொல்லவும் நெய்பர் போயிடுறாரு. ஹீரோ லேப்டாப் எடுத்து நெய்பரோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைலை செக் பண்றாரு. இப்ப ஹீரோ இருக்கிற மனநிலைமைக்கு நெய்பரையும் சந்தேகப்படாம இருக்க முடியல. இன்னொரு கேமராவை ஆர்டர் பண்ணிட்டு வீடியோ தூங்காம சோஃபாலே ஹீரோ உட்கார்றாரு. அடுத்த நாள் காலையில வேலையா ஹீரோ சிஸ்டருக்கு கால் பண்ணி நான் வீட்டுக்கு வரட்டுமான்னு கேட்குறாரு. ஈவினிங் டைம்ல சிஸ்டரோட வீட்டுக்கு ஹீரோ போறாரு. ஹீரோ ஏதோ அப்செட்டா இருக்காருன்னு சிஸ்டர் புரிஞ்சுக்கிறாங்க. புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனதுலேருந்தே நிம்மதியாக தூங்கவே இல்லைன்னு ஹீரோ சொல்றாரு. ஃபர்ஸ்ட் டைம் தனியாக ஸ்டே பண்ணுறதுனால உனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்ச நாளில் சரியாயிரும்னு சிஸ்டர் மோட்டிவேட் பண்ணுறாங்க. நடக்கிற எல்லாத்தையுமே ஹீரோவால் ஓப்பனாக ஷேர் பண்ணவும் முடியல. ஹீரோக்கு தான் தூக்கத்தில் நடக்கிறோம்னு மட்டும்தான் புரிஞ்சிருக்கு. ஆனால் கெட்ட கனவு ஏன் வருதுன்னு தான் தெரில. அதுவும் அந்த கனவு எல்லாமே ரியலாகவே இருக்கு. ஹீரோ பேரண்ட்ஸ் கூட இருந்தப்ப இந்த மாதிரி நடந்ததே இல்லை. இது எல்லாத்தையும் ஹீரோ சொல்லி புலம்பவும் தெரபிஸ்ட் கிட்ட வேணா கன்சல்ட் பண்ணுறியான்னு சிஸ்டர் கேட்குறாங்க. இது வரைக்கும் ஹீரோக்கு அந்த ஐடியா இல்லை, ஆனால் கன்சல்ட் பண்ணுறது நல்லதுன்னு இப்போ தோணுது. 2 பேரும் பீஸா ஆர்டர் பண்ணி டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றாங்க. இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஹீரோக்கு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கு. நீ எப்போ வேணாலும் வீட்டுக்கு வான்னு சிஸ்டர் சொல்கிறாங்க. அப்போ ஹீரோவோட ஃபோனுக்கு ஃப்ரண்ட் டோரில் மோஷன் டிடெக்டர்னு நோட்டிஃபிகேஷன் வருது. கேமரா ரெக்கார்டிங்கை செக் பண்ணி பார்த்தா டெலிவரி மேன் பார்சல் வச்சுட்டு போயிருக்காரு. நைட்டு சிஸ்டரோட வீட்லேயே ஹீரோ சோஃபாவில் தூங்கிடுறாரு. நடுராத்திரியில் ஹூடி போட்ட உருவம் இங்கேயும் வந்து கதவை தட்டுற மாதிரி ஹீரோக்கு கனவு வருது. நிறைய கருப்பு உருவம் பக்கத்தில் வர மாதிரி இருக்கவும் ஹீரோ பதறி அடிச்சுட்டு மூச்சு வாங்கிட்டே கண் முடிக்கிறாரு. பக்கத்தில் சிஸ்டர் தான் நிற்கிறாங்க. ஹீரோ கனவு காணும்போது பயந்த மாதிரி இருந்ததை சிஸ்டர் பார்த்துட்டாங்க. மறுபடியும் கெட்ட கனவு வந்துருச்சுன்னு ஹீரோ சொல்கிறாரு. இப்போ மணி 12:10. ஃப்ரண்ட் டோரில் மோஷன் டிடெக்டர்னு ஹீரோவோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. இன்டர்நெட்டில் யார் வீட்டுக்கு வந்தான்னு கேமரா ரெக்கார்டிங்கை செக் பண்ணி பார்த்தா நெய்பர் நிற்கிறாரு. நான் உடனே போகணும்னு சிஸ்டர் கிட்ட சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. வீட்டுக்கு போயிட்டு பாக்ஸில் அந்த கன் எடுக்கிறாரு. அதில் இருக்கிற புல்லட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எம்டி கன்னை எடுத்துட்டு நெய்பரோட வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாரு. நெய்பர் கதவை திறந்ததும் ஹீரோ வீட்டுக்குள்ளே போய் கன்னை காட்டுறாரு. என் வீட்டுக்கிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு ஹீரோ கேட்க கன்னை தள்ளிவை நானே சொல்கிறேன்னு நெய்பர் சொல்கிறாரு. ஹீரோவோட கார் இல்லாதனால என்ன ஆச்சுன்னு பார்க்குறக்காக நெய்பர் வந்தாராம். அப்படியே டோர் லாக் ஆயிருக்குன்னு செக் பண்ணிட்டு போயிருக்காரு. ஆனால் ஹீரோ நெய்பர் சொல்கிறத நம்பலை. இவ்வளோ நாள் நைட்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணதே நெய்பர் தான்னு ஹீரோ நினைக்கிறாரு.
நான் ஏன் அப்படிலாம் பண்ண போகிறேன், நீ தான் தூக்கத்தில் நடந்து இல்லாத ஒன்றை கற்பனை பண்ணிகிட்டு இருக்கேன்னு நெய்பர் சொல்கிறாரு. ஹீரோ இப்படி கன்னோட வந்து புரிஞ்சுக்காம சத்தம் போடுறது நெய்பருக்கு அப்செட்டிங்காக இருக்குது. ஹீரோ கன்னை எய்ம் பண்ணிட்டே இருக்கவும் நெய்பர் ஹீரோவை அடித்து கன்னை வாங்குறாரு. அதில் புல்லட் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறாரு. ஹீரோ ரொம்பவே டிஸ்டர்ப்டாக இருக்காருன்னு நெய்பருக்கு புரியுது. அதனால் ஹீரோவோட கன்னை நெய்பர் திருப்பி கொடுக்க விரும்பலை. நீ சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்கணும், அது வரைக்கும் என்னோட வீட்டு பக்கமே வராதுன்னு நெய்பர் சொல்லவும் ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு ஹீரோ குழப்பத்தோடையே நடந்து வீட்டுக்கு வராரு. அப்போ ஃப்ரெண்ட் டோருக்கு வெளியே செவத்தில் அந்த கேமராவை காணும்னு ஷாக் ஆகுறாரு. வேகமாக பேக் டோரை திறந்து பார்த்தா அங்கே ஃபிக்ஸ் பண்ணி இந்த கேமராவையும் காணும். இது கனவா இல்லை நிஜமானு ஹீரோ கன்ஃபியூஸ் ஆகி நெய்பருக்கு கால் பண்ணுறாரு. ஆனால் நெய்பர் காலை அட்டன் பண்ணாமல் இருக்கவும் வாய்ஸ் மெயிலுக்கு போகுது. அவன் வந்து கேமரா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டா உங்கள் ஹெல்ப் வேணும்னு ஹீரோ கத்துறாரு. ஆனால் நெய்பர் ஹீரோவை நம்பாதனால எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. இதே நேரம் ஹூடி போட்ட ஸ்ட்ரேஞ்சர் ஒருத்தன் எங்கேயோ மறைஞ்சிருந்து ஹீரோ பேசுறது எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்ருக்கான். அவனோட முகத்தை இப்போ தான் நமக்கு காட்டுறாங்க. அவன் எடுத்துகிட்டு வந்த கேமரா எல்லாமே பக்கத்தில் கிடக்க. ஹீரோ என்ன தான் தூக்கத்தில் நடந்தாலும் வீட்டுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரேஞ்சரும் வந்துட்டு போகிறான்னு இப்போ தான் நமக்கு தெரிய வருது. அடுத்த சீனில் ஹீரோ இன்னைக்கு வந்த பார்சலை ஓப்பன் பண்ணி புது கேமராவை எடுக்கிறாரு. ஃப்ரண்ட் டோர் கவர் ஆகுற மாதிரி ஹாலில் கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்கேயே சோஃபாவில் தூங்குறாரு. விடிஞ்சதும் வேலையாக பக்கத்தில் டாக்டர் எங்கே இருக்காருன்னு பார்த்துட்டு ஹீரோ கிளம்புறாரு. நெய்பர் ஹீரோவை பார்த்ததும் முகத்தை திருப்பிக்கிறாரு. ஹீரோவோட கார் மேலே பேட்ரோல் போலீஸ் மறுபடியும் பார்க்கிங் டிக்கெட் வச்சுட்டு போயிருக்காங்க. இருக்கிற பிரச்சனையில் இது வேறையான்னு ஹீரோ ஃபஸ்ட்டு டாக்டரை போய் பார்ப்போன்ட்டு அங்கே போகிறாரு. ஹீரோக்கு சரியாகவே தூக்கம் வரல, அடிக்கடி கெட்ட கனவு வருது. இது பத்தாதுன்னு தூக்கத்தில் நடக்கவும் செய்கிறாரு. இதுக்கு பேர் ஸ்லீப் பேரலைசிஸ்னு டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸ்லீப்பிங் ஸ்கெடியூல் இர்ரெகுலராக இருக்கிறதா இதுக்கு காரணமாக. ஹீரோ ரீசெண்டாக தான் புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காரு. அதுவும் தனியாக ஸ்டே பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். கொஞ்ச நாள் எல்லாம் செட் ஆயிடுச்சுன்னா இந்த பிரச்சனையும் சரியாயிரும்னு டாக்டர் சொல்லவும் ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. காரில் உட்காந்துருக்கிறப்ப பார்க்கிங் டிக்கெட் எடுத்து பார்க்குறாரு. நைட் 2 AM 6 AM வரைக்கும் பார்க்கிங் ப்ராஹிபிட்டட்னு அதில் போட்டிருக்கு. ஸோ போலீஸ் அந்த நேரத்தில் ரவுண்ட்ஸ் வராங்கன்னு தெரிஞ்சதும் ஹீரோ வேணும்னே காரை ரோட்டில் பார்க் பண்ணுறாரு. 2 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு கதவை திறந்து வெளியே வராரு. போலீஸ் இன்னும் ரவுண்ட்ஸ்க்கு வரல. அதனால் ஃப்ரெண்ட் டோர்கிட்டயே உட்காந்து கண்ணை மூடுறாரு. அப்போ கதவை திறக்கிற மாதிரி சத்தம் வீட்டுக்குள்ளேருந்து கேட்குது. ஊடி போட்ட ஸ்ட்ரேஞ்சர் வீட்டுக்குள்ளேருந்து வரான். ஆனால் இது கனவுல நிஜமா. ஆனால் ஹீரோ கனவுன்னு நினச்சி பயத்தில் கண்ணை முடிக்கிறாரு. அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஹீரோ பக்கத்தில் வந்து பார்த்துட்டு மட்டும் போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ கண்ணை திறந்து பார்க்குறப்ப வெளியே போலீஸ் கார் வந்து நிற்கிது. வழக்கம் போல் போலீஸ் ஆஃபீஸர் பார்க்கிங் டிக்கெட்டை ஹீரோவோட கார் மேலே வைக்கிறாரு. ஹீரோ வேகமாக அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட போகிறாரு. தன்னோட வீட்டில் தினமும் நைட்டு பிரேக்கிங் நடக்கிறத பற்றி ஹீரோ கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. நீங்கள் ரவுண்ட்ஸ் போகிறப்ப யாரையா பார்த்தீங்களா, இந்த ஏரியாவில் பிரேக்கிங் நடந்திருக்கான்னு ஹீரோ விசாரிக்கிறாரு. நீ தானே அன்னைக்கு கன்னை ஃபயர் பண்ண ஆளுன்னு போலீஸ் ஆஃபீஸர் கரெக்டாக கேட்க அது நான் இல்லையேன்னு ஹீரோ போய் சொல்லி சமாளிக்கிறாரு. இந்த ஏரியாவில் சந்தேகப்படுற மாதிரி யாரையும் போலீஸ் ஆஃபீஸர் பார்க்கல, எங்கேயும் பிரேக் இன்னும் நடக்கல. போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட இதை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் ஹீரோ வேணுக்குன்னு இன்னைக்கு காரை பார்க் பண்ணாரு. இனிமேல் காரை ரோட்டில் பார்க் பண்ணாதீங்கன்னு போலீஸ் ஆஃபீஸர் சொல்ல ஓகே தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறாரு. அடுத்த நாள் காலையில் ஹீரோ நான்சிக்கு கால் பண்ணுறாரு. அன்றைக்கி ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கிறப்ப பாதியிலே கட் பண்ணிட்டார்ல, அதான் இப்போ கால் பண்ணி வீட்டு சாவி வேறு யார்கிட்டயா கொடுத்துருக்கீங்களான்னு கேட்குறாரு. ஆனால் நான்சி என்கிட்ட ஸ்பேர் கீயும் கிடையாது, நான் வேறு யார்கிட்டையும் கீயையும் கொடுக்கல, சரி வீட்டு விஷயம் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, எல்லாம் கெட்ட கனவு தானே ஹீரோ சொல்கிறாரு. அடுத்து நெய்பரோட வீட்டுக்கு ஹீரோ போகிறாரு. நெய்பர்கிட்டையும் அவரோட ஒய்ஃப்கிட்டையும் ஹீரோ சாரி கேட்குறாரு. நெய்பரை தப்பாக நினச்சிட்டு அன்றைக்கி கன்னோட வந்து மிரட்டினார்ல, ஹெல்ப் பண்ண நினச்ச ஒருத்தரே சந்தேகப்பட்டதுக்காக ஹீரோ வருத்தப்படுறாரு. இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க போகிறதில்ல, பேரண்ட்ஸோட வீட்டுக்கே நான் திரும்பி போக போகிறேன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஏன்னா நடந்த சம்பவங்கள் ஹீரோக்கு ரொம்பவே மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. தான் தனியாக ஸ்டே பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லைன்னு ஹீரோ நினைக்கிறாரு. வீடை காலி பண்ணுறதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு முடிவிடுன்னு நெய்பர் அட்வைஸ் பண்ணுறாரு. ஹீரோவோட கன்னு இன்னும் நெய்பர் கிட்ட தான் இருக்குது. அதை வாங்காமையே ஹீரோ குட் பை மட்டும் சொல்லிட்டு போகிறாரு. வீட்டுக்கு வந்து திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு சிஸ்டருக்கு கால் பண்ணுறாரு. வீடை காலி பண்ண போகிறதா ஹீரோ சொல்லவும் சிஸ்டர் ஷாக் ஆகுறாங்க. ஷிஃப்ட் ஆகி 1 வாரம் தானே ஆச்சு, அதுக்குள்ளே திரும்பி போகிற அளவுக்கு என்ன நடந்துச்சுன்னு சிஸ்டருக்கு புரியல. நான் மென்டலி ஸ்ட்ராங்காக இல்லைன்னு ஹீரோ சொல்ல, இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நீ தான் உன்னை அடாப்ட் பண்ணிக்கணும்னு சிஸ்டர் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோ இதுக்கு மேலே இந்த பாடி தாங்காதுன்னு எடுத்த முடிவில் உறுதியாக இருக்காரு. சிஸ்டர் கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறப்ப தரையில் ஏதோ காட்டன் மாதிரி ஒரு சின்ன பீஸ் கிடக்கிறத ஹீரோ பார்க்குறாரு. இது எப்படி இங்கே வந்துச்சுன்னு யோசிச்சுக்கிட்டே நேற்று நைட்டு புது கேமராவில் ரெக்கார்டான ஃபூட்டேஜை பார்க்குறாரு. ஹீரோ ஃப்ரெண்ட் டோர்கிட்டயே உட்காந்து கண்ணை மூடினப்ப ஸ்ட்ரேஞ்சர் வந்துட்டு போனது ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ அது கனவில் நெஜம்தான்னு இப்போ தான் ஹீரோ ரியலைஸ் பண்ணுறாரு. ஹீரோ புது கேமராவை ஃபிக்ஸ் பண்ண தெரியாமல் ஸ்ட்ரேஞ்சர் சிக்கிட்டான். அவன் வீட்டுக்குள்ளே எங்கேருந்து வந்தான்னு ஹீரோக்கு இப்போ தான் தெரியுது. பாத்ரூம் கிட்ட இருக்கிற சீலிங்கை ஹீரோ பார்க்குறாரு. அதில் இந்த கயரை பிடிச்சி இழுக்கவும் டோர் மாதிரி ஓப்பன் ஆகுது.
அதில் ஏறி போகிறதுக்கு ஸ்டெப்ஸும் அட்டாச் ஆகிருக்கு. சில வீடுகளில் கூரைக்கு கீழே சின்ன ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி கட்டியிருப்பாங்க. அந்த ரூமுக்கு பேர் ஆட்டிக்கு. இந்த வீட்டில் இப்படி ஒரு ஆட்டிக் இருக்கிறதே இப்போ தான் ஹீரோ பார்க்குறாரு. அன்றைக்கி கேமரா ஃபுட்டேஜை பார்த்தப்ப பாத்ரூம் கிட்ட ஒரு வெளிச்சம் தெரிஞ்சதுக்கு என்ன ரீசன்னு இப்போ தான் நமக்கும் புரியுது. ஸோ ஸ்ட்ரேஞ்சர் இவ்வளோ நாளாக இங்கே தான் இருக்காருன்னு தெரிஞ்சதும் ஹீரோ ஃபோனை கீழே போட்டுட்டு தலை தெறிக்க வெளியே ஓடுறாரு. நேராக நெய்பர்கிட்ட போய் எங்கள் வீட்டு ஆட்டிக்கில் ஒருத்தன் இருக்கான், எனக்கு கன்று வேணும்னு சொல்கிறாரு. நெய்பருக்கு இந்த நம்பர் தான் வேண்டாமான்னு தெரில. அப்படியே ஒருத்தன் ஆட்டிக்கில் இருந்தால் நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவோன்னு நெய்பர் சொல்கிறாரு. அதுக்கெலாம் இப்போ டைம் இல்லைன்னு நெய்பரை தள்ளி விட்டுட்டு கன் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. நெய்பர் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி ஹீரோ கன்னோட போயிட்டுருக்கிற விஷயத்தையும் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இதே நேரம் ஹீரோவோட வீட்டில் ஆட்டிக்லேருந்து ஸ்ட்ரேஞ்சர் இறங்கி வரான். கீழே கிடக்கிற ஹீரோவோட ஃபோனையும் புதுசாக வச்ச கேமராவையும் இருக்கிறான். ஹீரோவோட கட்டை ட்ராயர்லேருந்து காணாமல் போச்சுல, அது ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட தான் இருக்குது. ராத்திரி ஆட்டிக்லேருந்து இறங்கி வந்து வீடை யூஸ் பண்ணிட்டு ஆட்டிக்லேயே தங்கி இருந்திருக்கான் போல. ஹீரோக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருந்த நான்சி இந்த ஸ்ட்ரேஞ்சரை தான் தீய சக்தின்னு நினச்சி பயந்து போய் வீடையே காலி பண்ணிக்காங்க. கிளைமேக்ஸில் ஹீரோ கன்னோட வீட்டுக்கு வராரு. சீலிங்கில் இருக்கிற கயரை பிடிச்சி இழுத்து ஸ்டெப்ஸில் ஏறி ஆட்டிக் போகிறாரு. அங்கே ஒரே பேட் ஸ்மெல்லாக இருக்குது. பில்லோ போர்வன்னு எல்லாத்தையும் ஸ்ட்ரேஞ்சர் வச்சுருக்கான். குப்பையாக தான் வாழ்ந்துருக்கான் போல. இப்போ ஸ்ட்ரேஞ்சர் அங்கே இல்லைன்னு தெரிஞ்சதும் ஹீரோ கீழே இறங்கி வராரு. பார்த்தா ஸ்ட்ரேஞ்சர் வீட்டுக்குள்ளே நிற்கிறான். ஹீரோ கன்னை காட்டவும் ஸ்ட்ரேஞ்சர் பயந்து கையை தூக்குறான். பாத்ரூம் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன், நான் குளிக்கணும்னு ஸ்ட்ரேஞ்சர் சொல்ல அதெல்லாம் முடியாதுன்னு ஹீரோ சொல்கிறாரு. சாப்பிட ஏதாவது கிடைக்குமா, எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட வர ட்ரை பண்ணுறான். கிட்ட வராத ஷூட் பண்ணிடுவேன்னு ஹீரோ சொல்கிறாரு. அப்படியும் ஸ்ட்ரேஞ்சர் பக்கத்தில் வரவும் ஹீரோ ஷூட்டே பண்ணிடுறாரு. ஆனால் கன்னில் தான் புல்லட் இல்லைல்ல. உடனே ஸ்ட்ரேஞ்சர் தைரியமாக கையில் கட்டரோட ஹீரோ பக்கத்தில் வரான். பயப்படாத, இது வெறும் கனவு தான்னு ஸ்ட்ரேஞ்சர் சொல்கிறான். அப்போ போலீஸ்காரு வீட்டுக்கு வெளியே வரதை பார்த்து ஸ்ட்ரேஞ்சர் பேக் டோர் வழியாக எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறான். ஹீரோ அவனை சேஸ் பண்ணிட்டு போய் கீழே தள்ளுறாரு. ஸ்ட்ரேஞ்சர் கட்டரை வச்சு ஹீரோ குத்த ட்ரை பண்ணுறான். அதுக்குள்ளே போலீஸ் வந்து ஸ்ட்ரேஞ்சரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் ஹீரோவும் நெய்பரும் இருக்காங்க. ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட இருந்த ஹீரோவோட ஃபோனை போலீஸ் ரெக்கவர் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரேஞ்சர் ஆட்டிக்லேருந்து வந்ததுக்கான எவிடன்ஸ் அதில் இருக்குது. ஹீரோவை நம்பாததுக்காக நெய்பர் இப்போ சாரி கேட்குறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே நானே என்னை நம்பலைன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஸ்ட்ரேஞ்சர் யார், எந்த ஊர், எவ்வளோ நாளாக ஆட்டிக்கில் இருந்தான்னு இனிமேல் தான் இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வரும்னு நெய்பர் சொல்கிறாரு. வீட்டுக்கு போய் என்னோட பெட்டில் நிம்மதியாக படுத்து தூங்க ட்ரை பண்ணணும்னு ஹீரோ சொல்கிறாரு. பிரச்சனை சால்வ் ஆனதில் வீடை காலி பண்ணுற முடிவை ஹீரோ கைவிடுறாரு. நடந்த எல்லாத்தையுமே சிஸ்டருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் அவங்க வந்து ஹீரோ பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோ குளிச்சுட்டு பெட்டில் படுத்து தூங்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் தூக்கமே வரல. சரின்னு திங்ஸ் எல்லாத்தையும் அன்பேக் பண்ணலான்னு டிசைட் பண்ணுறாரு. ஆனால் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு கட்டர் இல்லை. சிஸ்டர் வந்து கார் சாவியை கொடுத்து இதை வச்சு ஓப்பன் பண்ணுன்னு சொல்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து திங்ஸ் எல்லாத்தையும் அன்பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.